டெம்பரரி லைஃப், பெர்மனன்ட் லைஃப், பார்ட் 3, இன்டெலெக்சுவல் ஆர் நாலேஜ். இந்த உலகத்தில் நமக்கு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பணம், ஹெல்த்து எல்லாமே நமக்கு எப்படி தேவையோ அதே போல் அறிவும் ஞானமுமே நமக்கு தேவை. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நமக்கு டீச்சர்ஸ் நிறைய சொல்லி தந்திருக்காங்க, மென்டர்ஸ் கைட் பண்ணியிருக்காங்க, புக்ஸில் நம்ம படித்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அதுலேருந்து சில பேர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் நம்ம நாலேஜ்னு சொல்லலாம். விஸ்டம்னா பரத்திலிருந்து கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சில பேர் சம்டைம்ஸில் நல்லா செமையாக டிசிஷன் எடுப்பாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ விஸ்டம்க்கும் நாலேஜுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அறிவெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு அது கொண்டு போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21 வசனங்கள் 24, 26. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 26 உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஸோ நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச தான தர்மங்கள் நம்ம கூட வரும், நம்ம மூலயமா ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நம்மளுடைய கணக்கில் ஆட் ஆகும். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க பரலோகத்தில். இது தவிர்த்து அதாவது பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாலமோன் ராஜா வந்து பரலோகத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாலமோன் கிங் சொல்வார், எனக்கு தந்த ஜனங்களை நான் ரொம்ப ஞானமாக நான் நியாயம் விசாரித்தேன். அப்புறம் என்னோட காலத்தில் ஏழைங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதாவது அவருடைய காலத்தில் வெள்ளிலாம் ஒரு மண்ணுக்கு ஈக்குவலாக இருந்துச்சான். அப்புறம் உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்போ உலகத்தார், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் அவருக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, தன்னுடைய ஏரோஸ்பேஸ் மெட்டீரியலுக்காக கண்டுபிடிச்ச அந்த கார்பன் பாலிமர் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து போலியோ அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டீல் பிரேஸ் லெக்குக்கு பதிலாக இதை வைக்கும்போது அது ரொம்ப கம்மியான வெயிட்டாக இருந்துச்சு, அது அந்த குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னது தான். ஸோ இந்த மகிமையெல்லாம், இந்த கணத்தை எல்லாமே பரலோகத்துக்கு வரும் நம்ம கூட சேர்ந்து. வேறு எது ஞானம்னா தானியேல் 12:4 தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். அதுக்கப்புறம் வெளிப்படுத்துதல் 13:17-18 அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது, இதிலே ஞானம் விளங்கும். அதாவது இந்த கடைசி காலத்தை பற்றின தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்வதும் அந்த மிருகத்தின் முத்திரையை பற்றி நம்ம தெரிஞ்சு அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறதும் ஞானம். ஸோ தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளருங்கன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த கடைசி காலத்தை பற்றியும் கடைசி காலத்தை பற்றின தீர்க்க தரிசனங்களை பற்றி அறிகிறதும் நமக்கு ஞானம்தான். நெக்ஸ்ட் வந்து லக்ஸரி லைஃப். அதாவது அகெயின் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலே பீப்புளுக்கு மத்தியிலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதை பேஸ் பண்ணினா லைக் மேஜராக கேஸ்ட் பேஸ் பண்ணி, இல்லைனா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி, கலர் பேஸ் பண்ணி, கல்ச்சர் பேஸ் பண்ணி, மணி பேஸ் பண்ணி, அவங்க வாழ்கிற ஸ்டைலிஷான எல்லாம் லக்ஸரியான லைஃப் பேஸ் பண்ணி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் பெரிய ஒரு என்ன சொல்கிறது யூத குலத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஆனால் இருந்தாலும் அவங்க பழகின அவங்களுடைய தோஸ்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மீனவங்க. அதே போல் அங்கேயுமே அந்த கண்ட்ரி, இவர் வந்து ஜெருசலேம் நாசரேத் அந்த ஊர், பட் அவர்கிட்ட பேசின அந்த சமாரியா ஸ்திரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்ட்ரி, அந்த கிராஸ் கண்ட்ரி அவங்கக்கிட்டேயோ இல்லைனா அந்த பெண்கள் அவங்கக்கிட்டலாம் அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஜீசஸ் வந்து அதையும் தாண்டி பேசினார். அதுக்கப்புறம் குஷ்டரோகிங்களை, அந்த லெப்ரஸியை வந்து தீட்டுல தான் கருதப்பட்டாங்க. பட் ஜீசஸ் வந்து அவங்களெல்லாம் தொட்டு சுகப்படுத்தினாங்க. ஸோ அவர் பிள்ளையாக இருக்கிற நாமளும் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் காமிச்சிக்கவே கூடாது. கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதாவது கிறிஸ்டியன்ஸ்லேயே நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது, சிஎஸ்ஏ, ஆர்சி, பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மற்றவங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய சாட்சி வந்து நாம் எல்லாருமே ஒன்றா இருக்கிறது தான் கடவுள் விரும்புவார். ஸோ இது வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு பரலோகத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஸோ ஹெவனில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ நம்ம பக்கத்தில் எலான் மஸ்க்கு கூட நிற்கலாம் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுட்டு.
நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப். ஒரு நாட்டில் ஒரு கண்ட்ரியில் வாழணும்னா அதுக்கான பிஆர் வேணும். இப்போ நம்ம நாட்டில் எப்படி ஆதார் கார்டு இருக்குதோ அப்போ தான் நமக்கு அந்த நாட்டுக்குரிய பெனிஃபிட்ஸில் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் நம்ம ட்ராவல் ஆகணும்னா அதுக்கான பாஸ்போர்ட்டும் நமக்கு தேவை. இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கே இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. பட் நம்முடைய குடியிருப்பு அப்படின்னு அது எங்கே பர்மனெண்ட் ஆனது, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் தான். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, பட் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அதே மாதிரி யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் தேர் ஆர் மெனி மேன்ஷன்ஸ். ஒருவேளை நமக்கு இந்த பூமியில் சொந்த வீடு குடியிருப்பு அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னா யாருமே ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நமக்காக கண்டிப்பாக பரலோகத்தில் காட் புக் பண்ணி வச்சிருக்காங்க. 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதாவது இந்த பூமியில் நமக்கு எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலுமே அது வந்து காட் பார்வையில் வந்து ஒரு ஜஸ்ட் கூடாரம் தான், டென்ட் மாதிரி தான். ஸோ நம்ம ஆபிரகாம் கூட எப்படி சொல்லுவாங்க, ஒரு கூடாரவாசின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆபிரகாம் சந்ததியிலேருந்து வந்த அந்த இஸ்ரேலைட்ஸ் அவங்க வந்து ஒரு வனாந்தரத்தில் நடந்து போய் அந்த கானான் தேசத்தை வந்து சுதந்திரிச்சாங்க. அதே போல் நாமளுமே இந்த உலக வாழ்க்கைங்கிறதே ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராவல் மாதிரி. ஸோ அந்த பரம காணனை நோக்கி மீன்ஸ் அந்த பரலோகத்தை நோக்கி தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு செங்கடல் வரலாம், ஒரு யோதான் வரலாம், வனாந்திரம் வரலாம், அதுக்கப்புறம் தண்ணி இல்லைங்கிற குறை வரலாம், இல்லை இருக்கிற தண்ணி கசப்பாக இருக்குன்னு சொல்லி வரலாம். ஸோ நம்ம லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு ப்ராப்ளம் வரலாம். பட் அதுக்கான சொல்யூஷன் எப்படி அன்றைக்கி இஸ்ரேலைட்ஸ்க்கு காட் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அதே போல் நம்மளுடைய தேவன் இன்றைக்குமே நம்ம கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. நமக்கு தெரியும் அந்த இஸ்ரேல் ஜனங்க கடவுளோட பிள்ளைங்க வந்து நிறைய தப்பு செஞ்சதுனால இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக விற்கப்பட்டாங்க. அதுதான் இந்த ஈஜிப்து. ஸோ அந்த ஈஜிப்துலேருந்து அவங்கள விடுதலை பண்ணி மோசே அங்கிள் வந்து கூட்டிகிட்டு வர வழியில் இருந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சொன்னோம். கிளம்பும் போது 2 மில்லியன்ஸ் எத்தனை லட்சம் இஸ்ரேலைட்ஸ் வந்து கிளம்பி வந்தாங்க. ஸ்டார்ட் பண்ண பீப்புள்லேருந்து ரீச் ஆனவங்கள பார்த்திங்கன்னா அந்த யோசுவா காலேப் அவங்க தான். ஸோ நாமளுமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்கன்னு சொல்லி பார்த்து எத்தனையோ கோடி ஜனங்க எவ்வளவோ இருக்கலாம், மில்லியன் ட்ரில்லியன்ஸ் போகலாம். ஆனால் அந்த பரமக்காரன் அந்த ஹெவனுக்கு எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாடி. இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இந்த பாடி வந்து ஒரு வயசு வரைக்கும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கலேருந்து அழகாக வளர்ந்துட்டே போகும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தோல்லாம் சுருங்கி கண்ணெல்லாம் மங்களாகி எலும்பெல்லாம் தேஞ்சி வயசான தோற்றத்தில் எல்லாருக்குமே மாறும். எனக்கு தெரிஞ்சு நாகமான் குஷ்டரோகிய எலிசா தீர்க்கதரிசி வந்து சுகமாக்கினாங்களே, அப்போ அவங்களுடைய சருமம் வந்து சின்ன பிள்ளையோட சருமம் மாதிரி சாஃப்டாக இருந்துச்சான். சமலை. ஓகே, இந்த பாடிங்கிறது அந்த ஆத்மாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஹவுஸ். பட் தேவனுடைய பார்வையில் இது வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இதில் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ண விரும்புகிறாங்க. பரலோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:42-44 மரித்தோரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் இருந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஸோ நமக்கு ஆவிக்குரிய சரீரம் தான் கிடைக்குமே தவிர இந்த அழிஞ்சு போகிற ஃப்ளஷ் நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 24:39-43 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை காமிக்கும் போது நடந்தது. ஒரு பிஷப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர் தெழுந்த மாதிரி நாமளும் உயிர் தெழுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து 33 வயசு தானே. ஸோ நம்ம எல்லாருமே அந்த 33 வயசில் நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரியான ஃபேஸ் கட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஃபஸ்ட்டு காட் தன்னுடைய சாயலில் அவங்கள படைச்சாங்களே, கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்குமோ? பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, பரலோகத்தில் இருக்கிற அந்த சரீரம் வந்து அழியாததும் ஆவிக்குரிய சரீரமாக நமக்கு இருக்க போகுது. லாஸ்ட் டாபிக் வந்து லைஃப் ஸ்பேன். நமக்கே தெரியும் சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமுமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஸோ மேக்ஸிமம் 70 இயர்ஸ் இல்லை 80 இயர்ஸ் தான். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 30, 40, 50 வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் பரலோகத்தில் நமக்கு நித்தியமான வாழ்க்கை தாங்க. 1 யோவான் 5:11-12 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதாவது நித்திய ஜீவனா என்னதுங்க, எப்பவுமே வாழ்கிறதுக்கான வாழ்க்கை. ஸோ மரணத்துக்கு அப்புறம்
நமக்கு இட்டர்னல் லைஃப் இருக்குது. அது ஹெவன்லியா ஹெல்லியாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஸோ இதில் நம்ம பார்க்குறது வந்து ஹெவனில் தான். ஸோ ஹெவனில் நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை மரணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சுங்க. அதாவது நம்மளுடைய ஹெல்லை பற்றி தான். இவ்வளோ நேரம் நம்ம வேர்ல்டில் இருக்கிற அந்த ஷார்ட் டேர்ம் லைஃப்பையும் ஹெவனை பற்றி நம்ம பேசினோம். ஒருவேளை நம்ம நல்லவங்களாம் இல்லாமல் பாவம் செஞ்சு கிருபையெல்லாம் இழந்து நம்ம நரகத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த நரகத்தில் எப்படி இருக்கும்னா, ஹெவனில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக தாங்க நரகத்தில் இருக்கும். அதாவது அங்கே பசி தாகம் எல்லாமே இருக்கும். மாம்சத்தில் வந்து புழு பூச்சி கடிக்கிறதெல்லாம் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். அதே போல் நரகம் வந்து அக்கினியாகவும் கந்தக கடலாகவும் தான் இருக்குமா. அதை பற்றி சொல்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. அங்கே சமைக்கணும் துவைக்கணும்லாம் அப்படிலாம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நம்மளையே சமைச்சு துவைச்சி எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நரகங்கிறது கண்டிப்பாக நமக்கானதே கிடையாது. அந்த பழைய பாம்பு, அந்த பிசாசு சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது தான். பட் அவன் தனியாக போகிறதுக்கு ரெடியாக இல்லாமல் கடவுள் நேசிக்கிற நம்மளையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு விரும்புகிறான். அதுக்காக தான் நம்மளை தப்பு பண்ண வைக்கிறதுக்காக அவன் ரொம்ப பிரயாசப்படுறான். ஸோ நமக்காக உண்டாக்கப்பட்டதுங்கிறது நித்திய ஜீவனும் பரலோகம், ஹெவன் தான். ஸோ அதுக்கு தகுந்த பாத்திரமா நம்ம இந்த குட்டி லைஃப்பில் வாழ்ந்தால் அந்த பெரிய லைஃப் நமக்கு கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நரகத்துக்கு போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் ஒருத்தருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா என்னோட லிட்டில் ஃபேன் மஹிமாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண வச்சேன் என்னுடைய காட்க்கும், என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய சோல்மேட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். We will meet in heaven. Thanks for watching. Even if you forgot to subscribe, but please don't forget to be in Christ. Bye-bye.